வண்டியை நிறுத்து. வண்டியை பின்னால் திருப்பு. அண்ணே வணக்கம். வணக்கங்க ஐயா. நீங்க அண்ணே என்ன தெரியலீங்களா? இல்லையே. நான் தான் பொன்னுசாமி மகன் ராஜகோபால். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கேன். நம்ம ஒத்த விட்டு பொன்னுச்சாமி மகனா நீங்க? ஆமாண்ணே. சந்தோஷம்பா. கலப்ப பிடிச்சவன் பையன் கலெக்டரா நிக்கிறத பாக்குறப்போ பெருமையா இருக்குதுப்பா. அண்ணா நீங்க இன்னைக்கு விடுதலை ஆகிறது எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நானே வந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருப்பேன். வாங்க வண்டியில போலாம். வேணாம் தம்பி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இப்படி நடந்தே போயிடுறேன். அது மட்டும் இல்லாம அரசாங்க வண்டியை சொந்த வேலைக்கு உபயோகப்படுத்த கூடாது. அண்ணே உங்களை இந்த வண்டியில ஏத்திட்டு போறது சொந்த வேலை இல்ல, ஒரு பொது சேவை மாதிரி. வாங்க. வேணாம் தம்பி, போற வழியில இறக்கி விட்டு போறேன். வாங்கண்ணே. சரி. ஐயோ என்ன பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. கொடுங்க, தயவு செய்து உட்காருங்க. உட்காருங்க ப்ளீஸ். சார், என்னதான் இருந்தாலும் இன்னொருத்த செருப்பா கலெக்டர் கையில் எடுக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல சார். போன வாரம் நம்ம ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருந்தோம். ஆமா. நீங்க தாசில்தார், நான் கலெக்டர். நாம ஏன் சாமி பல்லக்கு தூக்கணும்? சாமிக்கு பல்லக்கு தூக்குனா புண்ணியம் கிடைக்கும் சார். அது மாதிரி தான் கார்மேகண்ண செருப்பை தூக்குனாலும் புண்ணியம் கிடைக்கும். போய் வண்டியில. ஏய் பேட்டை கிட்ட குடுறா. நான் அடிக்கிறேன் பா 6. அங்க போய் நில்டா போடா. ஏய் பந்து போடுறான்டா. ஐயோ செல உடைஞ்சு போச்சு. யாராவது பார்த்தா அவ்வளவுதான். வாங்கடா ஓடிடலாம். இந்த ஸ்டெப் பண்ணிட்டு ஏய் ஓ ஓ ஓ ஓ ஓ. டேய் நம்ம தலைவரோட சிலையை உடைச்சிட்டாங்கடா. டேய் அவன் தான்டா நம்ம தலைவர் சிலையை உடைச்சது. வெட்டி சாயங்கடா அவனை. அவங்க ஆளுங்க இதை போட்டு அடிச்சிட்டாங்கடா. ஏன் நின்னுட்டீங்க? வெட்டுங்க. என்ன பாக்குறீங்க? வெட்டிக்கிறது தானே வந்தீங்க. அப்புறம் என்ன யோசனை? வெட்டிக்கிங்க. வடாங்க. மாறணும். இடுப்பாளத்துக்கு ஒரு குழி வெட்டுற. சரிங்க. எதுக்கு இப்ப 2 பேரும் வெட்டிக்க போறீங்க? எங்க தலைவருடைய சிலையை அவங்க ஆளுங்க உடைச்சிட்டாங்க. சத்தியமா நாங்க உடைக்கலைங்க. அவன் போய் சொல்றாங்க. அவன் சிலையை உடைச்சது எங்க ஆளு கண்ணால பாத்துருக்கான். டேய் அந்த பசங்களை கூப்பிடு. சரிண்ணே. யாரா சிலை உடைச்சது? நாங்கதான். நாங்கண்ணா? நாங்க எல்லாரும் தான். சரி போங்க. கிரிக்கெட் விளையாடுறப்போ சிலையை உடைச்சது இந்த பசங்க தான். ஆனா அவன் தான் இவன் தான் ஒருத்தன் காட்டி கொடுக்காம நாங்க தான் உடைச்சோன்னு மொத்தமா சொல்றாங்க. அந்த 10 வயசு பையங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை அவங்கள பெத்து போட்ட உங்களுக்கு இல்லாம போச்சு ஐயா. தொட்டதுக்கெல்லாம் வெட்டு குத்துன்னு போய் மனுஷ உசிரிக்கே மரியாதை இல்லாம பண்ணிட்டீங்களா ஐயா. 1/2 கிலோ சிமெண்ட் வாங்கினா உடஞ்சு போன சிலையை ஒட்ட வச்சிடலாம். எத்தனை கோடி கொடுத்தாலும் போன உசிரி திருப்பி வாங்க முடியுமையா? அது எப்படிங்க? எங்க ஜாதிக்கு ஒரு ஆவணங்கிறப்பா. பாப்பா, உன் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கேட்டு போனியே, என்னாச்சு? கிடைக்கலீங்க. ஏன்? உங்க ஜாதி பேர்ல தானே இந்த காலேஜ் இருக்கு. காலேஜ் நடத்தணும், நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. அப்புறம் ஏன் உன் பையனுக்கு சீட் இல்லைன்னு சொன்னாங்க? ஒரு சீட்டுக்கு 10 லட்சம் கேட்கறாங்க. வெக்கமா இல்ல? உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட் கொடுத்துருக்கணும். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. உன் தலைவர் நீ ஒரே ஜாதி தானே? ஆமாங்க. உன் பையனுக்கும் தலைவர் பொண்ணை கேட்டா கொடுப்பாரா? செருப்பால் அடிப்பாருங்க. அதா உண்மை. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் உனக்கு கடவுளா தெரியலாம். ஆனா
தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. இந்த உலகத்துல 2 ஜாதி தான் ஐயா. ஒன்னு இருக்கிற ஜாதி, இன்னொன்னு இல்லாத ஜாதி. இந்த அரிவாளை கொடு. அரிவாளை கண்டுபிடிச்சது மனுஷனை வெட்டுறதுக்கு இல்லை, மரத்தை வெட்டுறதுக்கு. அந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சர்க்கார்ல சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க என்னடா மனுஷனை வெட்டுறதுக்காக அரிவாளை தூக்கிட்டு அலையறீங்க. வாங்க போடியலாம். போய் பொழைக்கிற பொழப்ப பாருங்க, போங்க. என்னம்மா கைய நீட்டு. என்னையா பண்ணுது? 4 நாளா ஜுரங்க. 4 நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சாமிக்கு நேர்ந்துகிட்டு வீட்லயே படுத்திருந்தேன். அப்படியே வேண்டிக்கிட்டு படுத்திருக்க கூடாதா? சாமி கிட்ட நேரா போய் சேர்ந்துருப்பல்ல. ஏன்யா இங்க வந்து என் கழுத்தை இருக்கிற? மயிலு, இந்த ஆளுக்கு 4 மஞ்சள் மாத்திரையை கொடுத்து அனுப்பு. மஞ்சள் மாத்திரை தீர்ந்து போச்சுங்கம்மா. என்ன கலர் ஸ்டாக் இருக்கு அதை கொடுத்து அனுப்பியா? வாயா வாயா. இன்னைக்கு உனக்கு எந்த கலர் தான்? இந்த மாத்திரை எப்படிங்க சாப்பிடுறது? வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி போட்டு எண்ணெய் ஊத்தி வதக்கி சாப்பிடு. போயா போயா. மயில, இந்த ஆளுக்கு 2 வெள்ளை கலர் மாத்திரை கொடுத்து அனுப்பு. அட எந்திரியா. அப்ப நான் வரட்டுங்களா? டாக்டர் அம்மா, உங்க உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்குங்க. ஏன்னா இழைச்ச மாதிரி தெரியுது. போயா. மயில, இந்த ஆளுக்கு ஒரு ஊசி போடு. என்ன ஊசி? விஷ ஊசி. என்னையா ஒரு ஊசி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இருக்கிறது ஒரு அம்மா தானப்பா. மயில, என்ன அங்க வெளியில சத்தம்? இது என்ன ஹாஸ்பிடலா இல்ல சந்தை கடையா? கிராமம்னா அப்படிதான் இருக்குமா? ஆமா, ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்து தொலைச்சிருக்கலாம். இந்த மாதிரி பட்டிக்காட்டுல வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். எப்படியா இங்கெல்லாம் வாழறீங்க? இங்க ஏதாவது ஷாப்பிங் பண்ண இடம் இருக்கா? பார்க் இருக்கா? சினிமா தியேட்டர் இருக்கா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லாம எப்படி அங்க இருக்கீங்க? எல்லாம் பக்கத்துல டவுன்ல இருக்குமா? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் 20 கிலோமீட்டர் போகணும். நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. அவங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கணும். ஏந்திரீங்க ஏந்திரீங்க, இடத்த காலி போடு. நாளைக்கு போ. டாக்டர் மாக்கு என்ன? டாக்டர் நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. கிளம்பு. கம்பவுண்டர் தம்பி. என்ன தம்பி? நீ வர முடியாது, நான் தான் வரணும். என்னப்பா? அடுத்த ஆட்டம் எத்தனை மணிக்கு? நீங்க அடுத்த ஆட்டமா? இதுல டூரிங் கூட்டாயா? உள்ள படம் ஓடுதா? டேய், அடிக்கிற காத்து கனமா அடிக்கிறதுக்குள்ள ஊடு போய் சேர்றா. அண்ணே வணக்கம். இவ்வளவு தூரம் காய்ச்சடிக்கு டாக்டர் இருக்காங்க, வாங்க வாங்கண்ணே. அம்மா அதான் எல்லாரையும் போக சொல்லிட்டல. இவர் மட்டும் என்ன ஸ்பெஷலா? இல்ல அண்ணன் ஊருக்கே என்ன பெரிய விஐபியா? எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். போயிட்டு நாளைக்கு வர சொல்லு. இன்னைக்கு ஏன் பார்க்க மாட்டீங்க? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எங்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கே. யோ, நீ வேணா ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா என்ன கேள்வி கேட்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. உன் உருட்டல் மிரட்டல் எல்லாம் இந்த பட்டிக்காட்டு ஜனங்க கிட்ட வச்சுக்கோ. I am a MBBS doctor. You know that? என்ன you know ma? This is a government hospital and you are paid to serve us. Mind it. Hey. யோ, யார்யா நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். ஆமா, நீ யாரு? டிரைவர்னு. கார் ஓட்டுற டிரைவர். கார் ஓட்டுறதுக்கு தான்டா டிரைவர் வேலைக்கு ஆள் சேர்ப்பாங்க. டயரை கலட்டி விற்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. எந்த ஊர்? பக்கத்து ஊரு. உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் எடுப்பாங்க. பாகிஸ்தான்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. முட்டாள். என்ன படிச்சிருக்க? ஏதோ எழுத படிக்க தெரியும். என்ன பேச்சு பேசுற?
8ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். பொறுமை சாமி, பொறுமை சாமி. துண்ட தோச்சியாடா? துவச்சு 1 மாசம் தான் ஆச்சு சாமி. என்ன பண்ண போற? போன் மணி அடிக்குதுண்ணே. நான் என்ன மாதா கோயில் மணி அடிக்க நான் சொன்னேன்? போன்ல தான்டா மணி அடிக்கும். கட் ஆயிருச்சுண்ணே. எடுக்கலைன்னா கட்டாதான் செய்யும். ஏன் எடுக்கல? நீங்க தானே எடுக்க வேண்டாம். பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தான்டா செய்வான். அதையா நீ கீப் அப் பண்ற? மறுபடியும் போன் அடிக்குதுண்ணே. அப்படி பேசி பழகு. ராஸ்கல்ஸ். பேட் ஃபுல்லா. ஹலோ. யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? இவர் தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி காதுல வச்சுட்டாரு. போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதுல வச்சியா? காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, அது இருக்கட்டும். செலவுக்கு போட்ட துணி எல்லாம் வந்துருச்சா? வச்சிருக்கோங்க. எல்லாம் வந்துருச்சா? 2 வேட்டி 2 சட்டி வெள்ளாய் பானையில இருக்குங்க. அது சாயங்காலம் எடுத்துட்டு வா, எனக்கு வெளியூர் போகணும். ஆகட்டுங்கய்யா. சொல்லிப்பா. அப்புறம் வேலை முக்கியம், காது முக்கியம் இல்லை. ஐ போட்டு வச்சாச்சு. ராசத்தி, அண்ணன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா? ஹாய் அண்ணா, எனக்கு அந்த புறாவை பிடிச்சு கொடு. சீக்கிரம் ஓடிட்டு போகுது. புறாக்கு ஒரு பொட்டு வைக்கணும். குடு 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 குடு. அண்ணா, வரும்போது ஒரு கூண்டு வாங்கிட்டு வா. இத கூண்டுல வச்சு கூடவே வச்சுக்க போறேன். சரி. தங்க கூண்டு வாங்கிட்டு வா. செல்லம், நம்ம வீட்டுல ஏற்கனவே ஒரு தங்கப்புறா இருக்குது, உனக்கு தெரியுமா? அது ஐயோ, நான் பார்த்ததே இல்லையே. எங்க இருக்கு? நீதான்டா அது. நானா? உன்னையே கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சா உன்னால சிரிக்க முடியுமாடா? அது மாதிரி தான்டா இது. சரி, பாவம், விட்டுடலாம். விட்டுலாமா? மறக்க விட்டு. ஊருக்குள்ள சாதி கலவரம் வரும். 2 சாதிக்காரங்களும் வெட்டிக்குவானுங்க. ஒரு 10 வீட்லயாவது இளவுலன்னு சந்தோஷமா இருந்த சண்டாளப்ப எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. இந்த ஊருக்குள்ள அச்சுன்னு தும்புறவங்க கூட ஆத்தாப்பன் பேரை சொல்றது இல்லை, அவன் பேரை தான் சொல்றாங்க. இப்படியே போனா நம்ம நிலைமை இந்த ஊருக்குள்ள என்ன ஆகும் எனக்கு தெரியல. நம்ம ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கானே. ஆமாயா, நம்மளால தான் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கேன். இல்லை, அவன் போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கறது நல்லது இல்லை. நாளைக்கே நம்ம தோட்டத்து கூடிய தண்ணியை கண்ணியை ஊற்றி பழங்கி விட்ட வேண்டியதானே? தண்ணி ஊற்றி விட சொல்லுங்க ஐயா. ஐயா கும்புறங்க ஐயா. எங்கடா நேரத்தில் இந்த ஆளைய காணா? நம்ம தோட்டத்துல வேலை இல்லைன்னு. நம்ம தோட்டத்தில் வேலை இல்லைன்னு கார்மேகண்ணன் தோட்டத்து வேலைக்கு போனோம். கார்மேகன் தோட்டத்துக்கு தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு என் வீட்டு வாசப்படியை மிதிக்க உனக்கு அவ்வளவு துணிச்சு போக மாட்டேங்க. முன்னாடி இந்த புத்தி இருந்திருக்கணும். வேணா ஐயா, ஐயா விட்டுருங்க, எங்களை மன்னிச்சு போயிட்டாங்க. என்னடா கதற? உன் முன்னாடி உசிரி எடுத்து விட்ட மசுரதான் அத்த வளர்ந்துருமுடா. இனிமேல் கார்மேகம் தோட்டத்தில் இல்ல, எவன் தோட்டம் தெரியாத வேலை செஞ்சாதா தெரிஞ்சது உன் பொண்டாட்டி தாலி அத்து போடுவேன். நான் கிரீடம் வைக்காத ராஜாவா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த ஊர் பயிலுக என்ன கதர் வேட்டி கட்ட கடவுளா கும்பிட்டு இருந்தான். போச்சு, எல்லாமே போச்சு. நான் செத்தா கூட பாடக்கம்பு பிடிக்க 4 பேர் வரமாட்டாங்க போல. அவங்கிட்ட தோத்து போய் மானம் மரியாதை போனதுக்கு அப்புறமும் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா, இந்த ஊர்ல திருப்பி என் பரம்பரை கொடி பறக்கணும். இந்த ஊர் பயிலகை என் காலில் விழுந்து கடக்கணும். அவனை விட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன்.
அவனை கொல்லாம விடக்கூடாது. ஐயா நீங்க கண் கலங்குறத பார்த்தா என் ஈரக்குள்ளையே ஆடுதியா. சாமி நீங்க அசந்து மறந்து அவனை மன்னிச்சாலும் நான் அவனை விடுறதுக்கு தயாரா இல்லையா. நான் அவனை விட மாட்டேன். ஏற்கனவே எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எப்ப பாரு அவனை வெட்டணும் இவனை கொல்லணும். காதுல ஒரு நல்ல வார்த்தையே விழுக மாட்டேங்குது. எல்லாம் நான் வாங்கி வந்த வாரம். அம்மா 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 என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? டரல்ரா கண்டி ஃப்ளோ உத்ரா படுங்கண்ணே. அம்மா 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 கோரசா மனுஷனுக்கு தன்னால காது வெந்து அவிஞ்சு அடைச்சு போய் கிடக்கு. உனக்கு கோரசு கோரமாக்கிருமே உன்னைய. ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ டீ ப்ளீஸ். தேங்க்ஸ். என்ன வேலை பார்க்கறான் பாருங்க. நார உனக்கு கொடுக்கறதே ஓசி டீ. இதுல தர்மம் பண்றீங்களா? தர்மம் வந்தேன்னு வச்சுக்க தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமுக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். பேடஃபுல்லா என்ன கிருத்திரம் பண்றாங்க. ஊத்துறா. ஏண்டா ஏன் உன் போய் அப்படி சொத்தா போகுது. இருக்கிற அப்புறம் அடுத்து ஊத்துறா. ஊத்து போல. அப்படியே தண்ணியில யார்த்தோ வேலையை காட்டுற. கொதிக்கிற காப்பி வாங்க ஊத்துற. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கு தெரியாம நீங்க மட்டும் போயிருக்கீங்களா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கொளுத்திருப்போம். அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லல. எல்லாம் அந்த பெரிய மனுஷன் வேலையா தான் இருக்கும். இனி என்னென்ன பண்ண போறாரோ அதை பார்த்து சும்மா தான் இருக்கணுமா? சரி அதை விடுங்க. இப்ப தண்ணி பிரச்சனைக்கு என்ன வழி? என்ன வழி? இப்ப தண்ணி இல்லாம பயிரெல்லாம் காயுது. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லார் வரையும் காய வேண்டியதான். வருஷம் இந்த சீசன்ல நம்ம ஊர் ஏரியில தண்ணி வத்தி போயிடும். அதனால பக்கத்து ஊர் ஏரியில இருந்து தண்ணி திறந்து விட சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கேன். ஓட்டு உத்தரவை தான் அவங்க மதிக்கிறதே இல்லையே. தண்ணின்னு தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் கத்துவோம். பாதி விவசாயம் அழிஞ்சு போயிடும். அதுக்கு அப்புறம் தான் கலெக்டர் 2 ஊர் எம்எல்ஏவையும் கூப்பிட்டு பேசுவாரு. அதுக்குள்ள விவசாயம் பூரா அழிஞ்சு போயிடும். அப்புறம் தலையெடுத்து நாம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். வருஷம் தானே நடக்குது. ஆனா இந்த தடவை அப்படி நடக்கக்கூடாது. நடக்க விட மாட்டேன். நாளைக்கு ஊர்வலமா போய் சாலை மறியல் பண்ணிடுவோம். சாலை மறியல் பண்ண ஜனங்களுக்கு தான் கஷ்டம். அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த கஷ்டம் தெரியாது. இந்த பிரச்சனையை வேற விதமா தான் தீர்க்கணும். ஓகே ஓகே புறப்பட்டாச்சு. மினிஸ்டர் புறப்பட்டாருங்களா? இன்னும் 5 நிமிஷத்துல அங்கே வந்துடுவேன். யார் மணி இவங்கெல்லாம்? இந்த கூட்டம் உள்ள வர இருக்க நீங்களா என்ன பண்ணிருந்தீங்க? சார் இவங்கெல்லாம் பக்கத்து ஊர் ஜனங்க. மேலே வாய்க்கால தண்ணி திறந்து விட சொல்லி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நோ யாரையும் பார்க்க நேரம் இல்லை. மினிஸ்டர் ப்ரோக்ராம் கிளம்பிட்டு. வணக்கங்க. வழி வழியா? முடியாது. முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லியா? எங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போங்கன்னு அர்த்தம். முடிகிற பிரச்சனையாது. சரி மனு கொடுத்துருப்போம் பார்க்கலாம். வெள்ளை பேப்பருக்கு விலையிறந்த காரணமே நாங்க தான். அவ்வளவு மனு கொடுத்துருக்கோம். உங்க வீட்டு மளிகை கடை லிஸ்ட் கொடுக்குற மரியாதை கூட எங்க மனுவை கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் நேரடியாக வந்து கேட்குறோம். ஹலோ வந்துடுறேன் சார் வந்துடுறேன். இங்கே ஒரு சின்ன பிரச்சனை, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார். மந்திரி வீட்டிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கியா? போகலன்னா என்ன ஏறுன்னு ஏறுவாங்கயா? மந்திரிக்கு பயப்படுற நீங்க ஏன் மக்களுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க? நீங்க வாங்குற சம்பளம் மந்திரியோட மாமனார் வீட்டிலேருந்து வரல, மக்களோட வரி பணத்திலிருந்து தான் வருது. இப்போ என்னதான் பண்ணணுங்கிற நீ? எங்க பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்றேன். என்னையா நீ புரியாம பேசிக்கிட்டு? தண்ணி என்ன கலெக்டர் ஆஃபீஸ் ஃப்ரிட்ஜில் யாருக்கு கேட்டோன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு? 50 வருஷமா நடக்கிற பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்து வைனா எப்படியா தீர்த்து வைப்பேன் நானே? 50-60 வருஷமா நாங்களும் போராடிட்டு தான் இருக்கும், மனுவை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க சார் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா எப்பவோ தீர்த்துக்கலாம் சார். அதை தான் நான் குட் மார்னிங். முதல்ல இந்த கூட்டத்தை கிளியர் பண்ணி நான் வெளியே போய் ஏற்பாடு பண்ணேன் சார். இந்த கூட்டத்தை எப்படி கலைக்கிறது? நான் உங்ககிட்ட கேட்கறேன், அந்த மறுபடியும் என்கிட்ட கேட்கறியா நீ? அதுக்கு இல்லை சார், இந்த கூட்டத்தை கலைக்கணும்னா ஒன்று லத்தி சார்ஜ் பண்ணணும், இல்லை துப்பாக்கி சூடு நடத்தணும். ரெண்டுமே என்னால் முடியாது சார். ஏன்யா சார்?
ஏற்கனவே இந்த ஊருக்காரங்களுக்கு என் மேலே ஏகப்பட்ட கடுப்பு. இப்போ நான் மட்டும் அவங்க கையில் மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, ஊரே ஒன்று கூடி எனக்கு போட்டுருவானுங்க சார். சரி, வேற ஏதாவது பண்ணி தொலை. நான் வேணும்னா அண்ணங்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கட்டுமா? அண்ணா வணக்கம்ண்ணா. தங்கச்சி நல்லா இருக்காங்களா? இல்லை, நம்ம கலெக்டர் பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா அவர் போயிடுவார்ண்ணா. நாங்கள் எங்கள் அடிப்படை பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம். போலீஸ் உள்ள நுழைஞ்ச பிரச்சனை வேற விதமாக்குறாதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லது. ஐயோ, இந்த விளையாட்டுக்கே நான் வரலண்ணா. சரிங்க, வரேண்ணா. இது ஆகுறதில்ல சார். எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வர கையில் வந்துருச்சு. இந்த நேரத்தில் போய் கொஞ்சம் கூட என்னால் பிரச்சனை பண்ண முடியாது சார். சார், பிரச்சனை மினிஸ்டர் வரைக்கும் போயிடுச்சு. அதான் வாட்டர் லாரியோட வந்திருக்கேன். சார், நான் தான் இங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர். இந்த ஊர்க்காரங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏடா கூடாமல் ஏதாவது பண்ணி பிரச்சனையை பற்றி எரிய விட்டுறாதீங்க சார். பிரச்சனையை அணைக்கிறதுக்கு தான் தண்ணி லாரியோட வந்திருக்கேன். தண்ணி அடிக்கிற வேகத்தில் அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கூட்டத்தை கலைக்கணும். தட்ஸ் இட். எஸ் சார். இடியே விழுந்தாலும் இங்கே இருந்து யாரும் அசையக்கூடாது. சார்ஜ். தண்ணிக்காகத்தான் சார் இவ்வளவு போராட்டமே. எங்க தலையில ஊத்தின தண்ணியை எங்க ஒரு ஏரியில ஊத்தி இருந்தா 2 ஏக்கர் நிலமாவது விளைஞ்சிருக்கும். எவ்வளவோ போராட்டம், எத்தனையோ தலைவனுங்க என் சர்வீஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு எறும்பு மனிதனை நான் பார்க்கல. உங்க ஊருக்கு தண்ணி வரணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறதே மேலு. என்ன புரியலையா? தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு அதிகாரிங்க கிட்டையும் அரசியல்வாதிங்க கிட்டையும் கெஞ்சறதை விட தண்ணி வச்சிருக்கிற ஊர்க்காரங்கிட்டே கேட்டு பார்த்தா அரசாங்கம் சொல்லியே கேட்காதவங்க நாங்க போய் கேட்டா தண்ணியை திறந்து விடவா போறாங்க? ஒரு முயற்சி தான். 50-60 வருஷமா அரசாங்கத்துக்கிட்ட அலையறீங்க. ஒரே ஒரு தடவை, ஜஸ்ட் ஒன்ஸ், அந்த ஊர்க்காரங்கிட்ட அலைஞ்சு பாருங்களேன். ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் மிஸ்டர் கார்மேகம், உங்களால முடியும். யூ கேன் டூ இட். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சார், நாளைக்கே போய் பேசி பார்க்கலாம். என்னடா வர்றதை பார்த்தா அணைக்கட்டை உடைக்க வர மாதிரி தெரியல, கையை வீசிக்கிட்டு வரானுங்க. அணைக்கட்டை உடைக்க அருவாக்கம்மா கொண்டு வருவாங்க, பெரிய வெடிகுண்டில் கொண்டு வருவாங்க. எல்லாரும் இங்கே நில்லுங்க, நான் மட்டும் போய் பேசிட்டு வந்தேன். என்னடா கார்மேகம் மட்டும் தனியா வராரு? ஒத்த ஆளா உடம்புல வெடிகுண்டு கட்டிட்டு வராரு என்னமோ. டேய், நம்ம ஆளுங்கள பாதி பேர் அணைக்கட்டில் போய் நில்லுங்க. எவனாவது காலை வச்சா கண்டம் துட்டமா வெட்டி போட்டுருங்க. வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களை தெரிஞ்ச ஊருக்குள்ள போயிட்டு வரேன். என்ன விஷயம்? நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன உதவி கேட்டு வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது. எல்லா தண்ணியும் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்க விவசாயத்துக்கு என்ன பண்ணுவோம்? வேணா அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பாருங்க. கோர்ட்டு மூலமாவோ அரசாங்கம் மூலமாவோ தண்ணியை திறந்து வச்சோன்னா உடனே எங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்கு பழக்க வந்தவங்களை காட்டு மிராண்டித்தமா அடிக்கிறீங்க, எரிக்கிறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உங்க ஊருக்காரங்க எங்க ஊர்ல வந்து பழப்பம் நடத்துறாங்க, வருஷக்கணக்கா குடியிருக்கிறாங்க. ஆனா நாங்க அவங்களை இது வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கோமா? அடிக்கடி பழிக்கு நாங்களும் இறங்கிட்டோம்னா நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. தண்ணிங்கிறது வானமும் பூமியும் சேர்ந்து மனுஷனுக்கு கொடுத்த சீதனம். அதை அடைச்சு வச்சுக்கிட்டு
இன்னொருத்தனுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அணையில தண்ணி நிறைஞ்சு உங்க ஊரே அழிஞ்சு போயின்னு தெரிஞ்ச உடனே அணையை திறந்து விடுறீங்க. மொத்த தண்ணியும் எங்க வயல்ல பாஞ்சு எங்க விவசாயத்தை மொத்தமா அழிக்கிறீங்க. எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறப்போ வீணா கடலை போய் விழுந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு வீம்பு பண்ணுவீங்க. அப்போ எங்க விவசாயம் தான் அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போறதுக்கு மட்டும் நாங்களா? இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? எங்களுக்கும் கோபம் வரும். நீங்க எப்படி தண்ணி தரமாட்டேன்னு பிடிவாதம் பண்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்க தண்ணி எங்க எல்லைக்குள்ள வரக்கூடாதுன்னு பிடிவாதம் பண்ணா வெள்ளத்துல மூழ்கி உங்க ஊரே அழிஞ்சு போயிடும். அதை நாங்க விரும்பல. இப்போ உங்க ஊர் வயல்லாம் விளைஞ்சு கதிரா நிக்குது. நாங்க இப்பதான் நாத்தை நட்டு வச்சுட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போதுக்கு உங்களுக்கு தண்ணியே தேவையில்லை. உங்க ஏரியில மிஞ்சி இருக்கிற தண்ணியை எங்களுக்கு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க திறந்து விடுற தண்ணியில விவசாயம் பண்ணி நாங்க யாரும் லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ ஆயிட மாட்டோம். ஏதோ அடுத்த வெள்ளாம வரைக்கும் எங்க ஊர் குடும்பங்க 3 வேளை பசி இல்லாம கஞ்சி குடிப்பாங்க. இப்ப கூட நான் உரிமையோடவோ அரசாங்க உத்தரவுப்படியோ வந்து கட்டாயப்படுத்தி கேட்க வரல. என் ஊருக்காக உங்க ஊருக்காரங்க கிட்ட மடியேந்தி தண்ணி பிச்சை கேட்கிறேன். சரி, இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். கார்மேகம், தாலி பிச்சை கேட்கிற பொம்பளைய பார்த்திருக்கிறேன். கௌரவம் பார்க்காம ஊருக்காக தண்ணி பிச்சை கேட்கிற ஆம்பளை இன்னைக்கு தான் பார்க்கிறேன். சர்க்காரோ சட்டமோ கரைக்க முடியாத என் மனசை நீ கரைச்சிட்ட, ஜெயிச்சிட்ட. நீ என்ன கேட்டியோ அதை எடுத்துக்க, தாராளமா எடுத்துக்க. ஆள் பலத்தாலேயோ பணபலத்தாலேயோ அவனை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ஒன்றாங்க அனுப்புகிறேன். டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருக்கான். அங்கே போய் சேர்ற அவருடைய அங்க அசைவெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துகிறேன். புரியுதா சகுனே? ஐயா, ஏய், இதை கை செலவு வச்சுக்க. இது உழவு சொல்றதுக்கு மாத்திரம் இல்லடா, விஷம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கார்மேகத்தோட கதையை முடிச்சிடு. 5 லட்ச ரூபா சொத்து பத்திரம் நீ ஆயுசுக்கும் சம்பாதிக்க முடியாது. நான் சொன்னதை மனசு வச்சுட்டு காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சது. இதை 9 பேருக்கு மாற்றி கொடுத்துட்றேன். என்னடா என்னாச்சு? நம்ம சுப்பையா மக அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டான். ஆஸ்பத்திரிக்கு போனா பூட்டி இருக்குன்னு. இவங்களோட இதே தொல்லையா போச்சு. வா. எங்கடா போன அந்த டாக்டர்மா? எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி பூட்டி கிடக்கு. அடிச்சு உடைங்கடா ஆஸ்பத்திரியா. என்ன என்னாச்சு? மருந்த குடிச்சிட்டு சாவ பொழைக்க கிடைக்கிறானே. ஆஸ்பத்திரி பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டு அந்த டாக்டர். முட்டாளு. ஆஸ்பத்திரியோட என்னடா பண்ண போறீங்க? நீ என்ன டாக்டரா? உள்ள இருக்கிற மருந்து எடுத்து வைத்தியம் பார்க்கறதுக்கு? கோவம் வந்தா போது உடனே உடைக்கிறது, எரிக்கிறது. எப்படா இதெல்லாம் விட்டு தொலைக்க போறீங்க? அந்த வண்டியை சாச்சி போடு. ஒரு சில தண்ணி ஒண்ணு தூக்கடா. சக்கரத்தில் வச்சு கட்டுங்க. நான் இல்ல கால கட்டியாச்சா? இந்த கால் கட்ட வர்றான். அழிவதை அரைச்சு குடிச்சதுனால வண்டி சக்கரத்தில் வச்சு சுத்தி வாந்தி கீந்தி எடுத்ததுனால எப்படியோ பழச்சான். இதே வேறதா இருந்தா என்ன ஆயிருக்கான்? எந்திரா
கூட்டு போங்க. இங்க என்ன கூட்டம்? ஆத்தா புண்ணியவதியே, ஆஸ்பத்திரியை பூட்டிட்டு எங்க போய் சுத்திட்டு வர்ற? ஏய், மரியாதையா பேசு. அது ஏன் இஷ்டம். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் ஆஸ்பத்திரியை திறப்பேன். அதிசய கொத்தமல்லி பணத்துக்கு 10 மல்லின்னு இந்த உலகத்துக்கே நீ ஒருத்தி தான் டாக்டருங்கிற மாதிரி பேசுற. இங்க பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா டாக்டர்மா, இந்த ஊர்ல 1000 விவசாயிங்க இருக்கும். தச்சு வேலை செய்யறவங்க, நெசவு வேலை செய்யறவங்க, முடி வெட்டுறவங்க, துணி துவைக்கிறவங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு டாக்டர் இல்லாம, அவசரத்துக்கு வைத்தியம் பார்க்க வழி இல்லாம நாங்க எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கோம். அதனாலதான் போராடி போராடி எங்க ஊருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கோம். இந்த ஊர்ல நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாதம்மா. தலைவலி வந்தா நீங்க ஒரு வெள்ளை மாத்திரை கொடுப்பீங்க, வயிற்று வலி வந்தா மஞ்சள் மாத்திரை கொடுப்பீங்க. அந்த மாத்திரைக்கு பேர் என்னன்னு கூட எங்க ஊருக்காரங்களுக்கு தெரியாது. சாமி மேல இருக்கிற நம்பிக்கையில விபூதி பூசிக்கிற மாதிரி உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க உங்களை சாமியா தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க எங்களை மனுஷனாவது மதிங்க. போங்கம்மா. அண்ணே, எவனோ ஒருத்தன் கல் எடுத்துட்டு நம்மள பார்த்து ஓடியாரண்ணே. இல்ல என்ன பண்றான்னு பார்க்கலாம். என்னப்பா? ஒவ்வொரு வருஷமும் கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்ணுவோம். ஆத்துல தண்ணி வராம அத்தனையும் அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த வருஷம் ஆத்துல தண்ணி வந்து எங்க நிலப்புலமெல்லாம் விளைஞ்சு நிக்குதுண்ணே. எங்க கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் புண்ணியமா நீங்க தான். உங்க பாதம் என் நிலத்துல படணும், என் மண்ணெல்லாம் பொண்ணாகணும், அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கணும்ண்ணே. அதனாலதான் என் வயல் அவ்வளவு தூரத்துல இருக்கு, நீங்க அங்க வர வேணாமேன்னு மண்ணாங்கட்டி எடுத்துக்கிட்டு ஓடியாந்தேன். உங்க காலால மிதிச்சு கொடுங்கண்ணே. வாடா, தண்ணி தானே வாங்கி தரேன், பேசாம வாடா. ஏப்பா, என்னப்பா வீட்டு வாசல்ல ஒரே கூட்டம் அடிக்கிறீங்க, எது விசேஷமா? யோ போயா, வயிற்றுல கலப்பாதையா. டேய் காஞ்சா, அவங்க அப்பா சீரியஸா கிடக்குறாரா? சீரியஸா இருக்காரா? ஐயோ ஏண்டா, சீரியஸா கிடந்தா இங்க ஏன்டா நிக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நிறுத்துங்க, அட நிறுத்துங்க. எதுக்கே நம்ம காஞ்சனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறமா? ஏய் அட 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 நிறுத்துங்க, அட நிறுத்துங்கப்பா. நான் கேக்குறேன்ல. யோ பேசாம போயா. ஏய் போடா. நிறுத்துங்களா, அறிவிட்டீங்களா? ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேக்குறான்ல, அத சொல்லிட்டு அடிக்க வேண்டியது. ஓடியா போயிட போறேன். அத நீயே சொல்றா. அப்படி சொல்ல வேண்டியது நான் முதல்ல சொல்லிருப்பேன்ல. கூறு கட்டுவீங்களா அண்ணன்? அங்க இருந்து நான் வந்தேன். வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா கிடந்தா எல்லாரும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க? பாதி பேர் இங்க இருந்துக்கிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய வழியை பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமா? குத்தமே கிடையாது. தம்பி, நம்ம அப்பா செத்துட்டாருடா. அறிவிட்ட மடையங்களா, ஏன்னா அதை சொன்னாலும் அடிக்கிறீங்க, எதை சொன்னாலும் அடிக்கிறீங்க. ஒரு சின்ன பையலா இருந்தாலும் குத்து மதிப்பா சொன்னது விழுந்து போச்சு நினைச்சு பெருமைப்படுறத விட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னது நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் நீ பேசாம இருடா. முதல்ல நீ பேசாதடா. உங்க அப்பா வெளுக்க போட்டது 4 வேட்டி, 4 அன்றாயிரம், 3 லங்கோடு கொண்டாந்துருக்கேன். முதல்ல அதுக்கு பிள்ளை கட்டு, இல்லைன்னா பாடி இங்க இருந்து ரிலீஸ் ஆகாத சொல்லிவிட்டேன். என்ன இன்னொருத்த வர்ற? என்னப்பா சொத்த பிரிங்கடா. சொத்த பிரிக்கவா? ஏன்டா? ஏய் உள்ள செத்து கிடக்குறானே கிழமை, அவனோட மூத்த தார்த்து மகன்டா. இப்பவே எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடியை தூக்குங்கடா. இல்லைனா இன்னொரு போனா இங்க விழுண்டா. ஆகா, சனிக்கிழமை துணை பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. எப்பா இன்னொரு பணம் விழுந்தவன சொல்லி அனுப்பு, நான் நேரம் சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். போங்கடா, வீச்சம் எடுத்தவங்களா, வீச்சம் எடுத்தவங்களா. ஓடுற நரியில ஒரு நரி கள்ள நரி தான். என்னடா அது? சிகரெட்டுங்கண்ணே. ஆலய மண்டையம் பாரு, இருக்கிறது பீடி சைஸ், குடிக்கிறது சிகரெட். என்னடா காதுல? அதுவும் சிகரெட் தான். குடுறாத, மத்திப்பட்டி வச்சிருக்கேன். இருக்கு. இன்னொரு தடவை நீ சிகரெட் குடிச்சத பார்த்தேன், இந்த சிட்டு கிரிமினல் நச்சுன்னு போடுவோம். போடா. வாங்கம்மா. வணக்கம் ஐயா, இவங்க தான் புதுசா ஊசி வளர்ந்துருக்க டாக்டர் அம்மா. கையை பிடிச்சி பார்த்தாங்கன்னா கனகச்சிதமாவே என்ன வியாதி இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம ஊர்ல பல பேருக்கு பரம்பரை வியாதியை தீர்ந்து வச்சுன்னா பாத்துக்கங்களேன். அம்மா நீங்க உள்ள போங்க. நில்லு, நீ ஒன்றும் வைத்தியம் பார்க்க வேணாம். இந்த ஊர்கார பயலுகளை எவனையும் வீட்டுக்குள்ள சேர்க்கறது இல்ல. நான் இந்த ஊர்க்காரி இல்லையே, கவர்மெண்ட் டாக்டர் தானே. இந்த ஊர்ல இருக்கிற பிரதேச பயில நீ தானே வைத்தியம் பார்க்கற. என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு நீங்க வேற அவங்க வேற இல்ல. யாருக்கு உடம்பு முடியலையோ அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியது என் கடமை.
இந்த கடமை கத்திரிக்காய் ஏன்ட்டு பேசாத. நீ ஒன்னும் வைத்தியம் பார்த்து என் பொண்டாட்டி பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. போமா. அடடா எந்த நேரத்தில் எதை பேச தெரியாம பேசிக்கிட்டு நீங்க உள்ள போங்கம்மா. போய் ஆத்தாவுக்கு என்னன்னு பாருங்க. நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன்? சரி சரி உங்க கோபம் என்னன்னு எனக்கு புரியுது. கொஞ்சம் சும்மா இருங்க. முதல்ல இவருக்கு ரத்த கொதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். வீட்டுல யாரும் இல்ல. காபி போட்டுட்டு. ஐயோ இல்லம்மா பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. இந்த 5-6 வருஷத்துல என் வீட்டுக்குள்ள வந்த வெளியாளு நீ ஒருத்திதாம்மா. மருந்தெல்லாம் அவர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு தேவை ரெஸ்ட் தான். படுங்கம்மா. உன்னை பார்த்ததுலயே எனக்கு பாதி வியாதி போயிருச்சுமா. அடிக்கடி இங்க வந்து. கண்டிப்பா வரேம்மா. படுத்துக்குங்க. வரேம்மா. என்ன சவுண்டு? என்னமா ஜாதிச்ச மாதிரி சவுண்டை கொடுக்குற? உன்னை ஒவ்வொரு கடையில உன் போட்டோ மாட்டி என்னைய பார்த்தா யோகா வரும்னு தொங்க விட்டுருக்காங்க. ஆனா வருஷம் பூரா உன்னை நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கடன் தான் வருது. சவுண்டை கொடுக்குறாங்க சவுண்டை. இந்தாப்பா இந்த சட்டையை தேய்ச்சி கொடுப்பா. சட்டையா? என்னையா சட்டை நின்று ரிப்பனை கொண்டாந்து தர்ற? இது ரிப்பனா? ரிப்பனுக்கு சட்டைக்கு வித்தியாசம் தெரியல மூதேவி. ஏன் மூதேவி? அதைத்தான் நான் கேட்கிறேன். சட்டைனா இதுக்கு பேரு கோமணம். கோமணத்திலையும் பாதி. இந்த சட்டையத்தான் அவர் போடுவாரு. அவர் போடுவாரா? அது எவரா போடுவார் இந்த சட்டைய? ஏன் அவரை நேர பார்க்கணுமா? பார்த்து அவனை போய் கூட்டியா போ. அவரை கூட்டியார வேண்டிய அவசியம் இல்ல. கையில இருக்காரு பையில இருக்காரு. கையில இருக்காரு பையில இருக்காரா? பார்க்கணுமா? எங்க காட்டு. என்னையா பாம்பை கொண்டாந்துருக்க? இப்ப சௌரியம் எப்படி? சட்டையை தேய்க்க முடியுமா முடியாதா? ஐயோ அப்ப இதான் பாம்போட சட்டையா? வேற யார்? என்னோட சட்டையா? இதாண்டா பாம்பு சட்டை மூதேவி. சட்டை மட்டும் தானே வேட்டி வச்சிருக்கியா? இல்லையா கையோட தத்திர வாங்கிட்டு போ. என்னடா இப்படி கிளம்பிட்டியா? புட்டு போயல அம்மா யாத்தி எவ்வளவு? அட எடியா அங்க வையா அங்க வையா. சீக்கிரம் முடி பஜாருக்கு போனேன். ஐயோ சட்டை பொட்டி போச்சியா? என்னது என் பிள்ளையோட சட்டை கருகி போச்சா? அட பாவி அதுக்கு இருந்ததே ஒரு சட்டை தானடா. அதுக்கு இனிமேல் சட்டையே உரியாதடா. என்னடா செய்ய போறேன்? விடியா தெரியாம நடந்து போச்சு. மன்னிச்சு விட்டுறியா? என்னடா தெரியாம நடந்து போச்சு? ஒரு 5000 ரூபா குறா என் பிள்ளைக்கு சட்டையை தச்சு போட்டுறேன். 5000மா? இஸ்திரி பெட்டி வச்சு மூஞ்சில தட்டினா வெந்து போகும். மனுஷன் சட்டை 150 ரூபா, பாம்பு சட்டைக்கு 5000மா? 5 பைசா கிடையாது. போயா. என்னது இல்லையா? அப்ப பெட்டியை கொடு. என் பிள்ளை விட்டு சட்டையை கொண்டாந்து கொடுத்துட்டு உன் பெட்டியை வாங்கிக்க. வந்தாங்கன்னா பாம்பை மூக்குக்குள்ளையா? என் பிள்ளை நிர்வாணமா ஆளைய விட்டுட்டாங்க. யோ 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 இந்தையா பாம்பு சட்டைக்கு நான் எந்த ஜவுளி கிடைக்கியா போவேன்? அட சண்டாடே. அம்மா எப்படியா இருக்க? நல்லா இருக்கேம்மா. உடம்புக்கு என்னமாச்சு? எனக்கு என்னையா ஒண்ணு இல்லை. எல்லாம் உங்க கவலை தான். தங்கச்சி இப்படிப்பா இருக்கு. ஏதாவது வைத்தியம் பார்க்கறியா? பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் அப்படியே தான் இருக்கா. எப்படியாவது அவளை குணப்படுத்திறியா? உங்க அப்பனுக்கு உன் மேல உள்ள கோவம் இன்னும் தனியல. ஒவ்வொரு நாளும் உன்னை அழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசுறத கேட்டு பெத்த மனசு கடந்து தவிக்குதுப்பா. சாக்கந்தையாரு சாமி. எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. என்னை பத்தி நீ கவலைப்படாத. அப்பா தெரிஞ்சிருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ சாப்பிடு. என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நீ நல்ல சோறு தின்றவனா இருந்தா இந்த வீட்டு வாசப்படியை மெரிச்சிருக்க மாட்டடா. போடா வெளிய. போடா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன அம்மா? என்னடா அம்மா? அப்பனே செத்து போனதுக்கு அப்புறம் அம்மா எங்க இருந்து படைச்சா? போடா வெளிய. அவன் தெரியாம வந்துட்டாயா. அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்னடி ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன்? இன்னைக்கு நான் ஒத்த மரமா நிக்கிறேன்னா அதுக்கு இந்த பயதான் நீ காரணம். டேய் இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கடா.
டேய் 3 பிள்ளைய பெத்தாடா உங்க அப்பா. ஆனா எனக்கு பெத்தது 2 பிள்ளையடா. ஒண்ணு வேற எவனுக்கோ பெத்தாடா. ஐயா 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 நான் பிடிக்கிறேன் ஐயா. வேண்டாம் ஐயா வேண்டாம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பசங்களா ஸ்கூலுக்கு போலியா? பள்ளிக்கூடம்னு ஒன்று இருந்தால் தானுங்களே பிள்ளைங்க படிக்க போகிறதுக்கு. நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் இருந்ததே, அது என்னாச்சு? பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா அப்பா தான் நெல்லுக்கொட்டை ஆடலான்ட்டு குடோன் ஆக்கிட்டாரு. தம்பி, நீங்க சின்ன வயசுலயே வெளியூருக்கு படிக்க போய் அப்படியே பட்டாளத்துல சேர்ந்துட்டீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு வரீங்க. அப்படியே வந்தாலும் இங்கிட்டலாம் வர்றதில்ல. இங்க நடக்கிறது எதுவும் உங்களுக்கு தெரியாது தம்பி. என்ன சொல்றீங்க? சொல்றமேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி. எங்களை மாதிரி ஏழைப்பாளைங்க விட்டு பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. சர்க்கார் ஆளுங்களை கையில போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்தையும் மூடிட்டாரு. வாத்தியார் மட்டும் ஏனோ தானோன்னு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இந்த ஊர்ல உங்க அப்பா வச்சதுதான் தம்பி சட்டம். எங்க அப்பா கிட்ட நீங்க இதை பத்தி பேசுறதே இல்லையா? ஆண்டவனே எழுத்தி பேசுற தைரியம் இருந்தாலும் உங்க அப்பா எழுத்தி பேசுற தைரியம் எங்க யாருக்கும் வராதுன்னு. இந்த ஊர்ல உங்க கண்ணில் விடுற எல்லாமே உங்க நிலம் தான் தம்பி. அதையும் மீறி வேற யாராவது கொஞ்சம் நஞ்ச நிலம் வச்சிருந்தாலும் அது உங்க அப்பாவும் தம்பியும் மிரட்டியே எழுதி வாங்கிடுவாங்க. எங்களை யாராவது செத்தா கூட புதைக்கிறதுக்கு 8 அடி மண்ணு கூட எங்களுக்கு சொந்தம் இல்லை தம்பி. சுருக்கமா சொல்ல போனா உங்க குடும்பத்துக்கு இந்த ஊரே கொத்தடிமையா இருக்குது தம்பி. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் இருக்கிற சுதந்திரம் கூட எங்களுக்கு கிடையாது தம்பி. நாங்க சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. எங்க தலைவிதி அப்படி. ஐயா, திடீர்னு என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அதுக்கு நான் என்ன செய்யறது? ஒரு 500 1000 கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். கம்மாக்கார ஓரமா ஒரு காணி நல்லா இருக்குல்ல? ஆமாங்க. அதை எழுதி கொடுத்துட்டு போனதை வாங்கிட்டு போ. ஐயா, எனக்குன்னு இருக்கிற பரம்பரை சொத்து அது ஒண்ணுதாங்க. பெரிய மன்னர் பரம்பரை வாயில வரப்போகுது. எழுதி கொடுறான்னா தம்பி அப்பா எழுதி வாங்கிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பு. வா 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 நில்லு போ. போய் உட்காந்து வேற ஏதாவது சொத்து இருக்கான்னு யோசிச்சு வை. வாங்க தம்பி வாங்க. என்ன வயல்லாம் சுத்தி பாத்தீங்களா? வயலை மட்டும் பார்த்துட்டு வரலப்பா. இந்த ஊர்ல ஜனங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன் பள்ளிக்கூடத்தை மூடுனீங்க? அண்ணா என்ன நீ அப்பாட்ட போய் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்ட? சும்மா இரு தம்பி. இப்பதானே உள்ளத்தை சுத்தி பார்த்துட்டு வர்றாரு. நான் தான் மூடுனேன். அதான் ஏன்னு கேட்குறேன். படிச்சுப்பட்டு ஏகப்பட்ட பேர் வேலை கிடைக்காம தீவிரவாதியாகிடுறான். அப்புறம் இவங்களை வேற படிக்க வச்சு விட்டு இவன் வாழ்க்கையை கெடுக்க சொல்றியா? படிக்கிறத விட பாடுபடுறது எப்படின்னு கத்துத்தரேன் தம்பி. குடிக்க கூழ் இல்லாத பயல்களுக்கு கூப்பிளிக்க பன்னீர் கொடுக்க சொல்றியா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. பருப்புல சோறு போட்டு செருப்புல அடிச்ச கதையா இருக்கு. அப்படியா? இந்த ஊர் ஜனங்களை எழுத படிக்க தெரியாத முட்டாளாக்கி அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் நெஞ்ச நிலத்தையும் பிடுங்கிக்கிட்டு இந்த ஊரே உங்க காலடியில் விழுந்து கிடக்கும்னு ஆசைப்படுறீங்களே, அதுல என்னப்பா உங்களுக்கு அவ்வளோ ஒரு குரூரமான சந்தோஷம்? சந்தோஷம் இருக்கு. என் பாட்டனுக்கு அந்த சந்தோஷம் இருந்தது, எங்க அப்பனுக்கு அந்த சந்தோஷம் இருந்தது. அதே ரத்தம் தானே என்ன ஓடுது. இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு, நாளைக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கும், உன் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நானே நினைச்சாலும் மாத்திக்க முடியாது தம்பி. நம்ம குடும்பத்து மேல இந்த ஊர் ஜனங்க அவ்வளவு பயத்தோடையும் மரியாதையோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாம்பை பார்த்து தவளை பதுங்கிறது மரியாதையில் இல்லப்பா, பயத்துல. அவங்க யாரும் உங்களுக்கு கட்டுப்படலை, நீங்க கட்டாயப்படுத்தி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. சரி, அப்படிதான் வச்சுங்களேன் தம்பி. என்னுடைய சட்ட திட்டம் பழக்க வழக்கம் இதெல்லாம் வானமும் பூமியும் மாதிரி நிரந்தரமா இருக்கும், மாறவே மாறாது. நேத்து வரைக்கும் என்கிட்ட கையை கட்டிக்கிட்டு ஐயா சாமின்னு சொன்ன பயலுக்கு கிட்ட வாடா தோழான்னு தோல் மேல கையை போட்டு என்னால் பேச முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா என் 2 கையை வெட்டிக்குள்ள. இந்த கட்டை அக்னியில வேகிற வரைக்கும் அப்படிதான் தம்பி. ஒரு பயலுக்கு அடங்காது. உனக்கு ஒத்து வரலன்னா நீ ஒதுங்க சாமி, ஒதுங்க. அப்படின்னா நீங்க திருந்தவே மாட்டீங்க, அப்படிதானே? கார்மேகா, கார்மேகா, வாப்பா வாப்பா சாப்பிட வாப்பா. வந்து ரொம்ப நேரம் ஆகுதுப்பா. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வா தம்பி வா. வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து பேசினாலே பஞ்சாயத்து தான் போல இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன், அண்ணனை நிறைய படிக்க வைக்காதீங்க, அவருக்கு புத்தி கெட்டு போயிடுன்னு. இப்ப பாருங்க, அவர் உங்களுக்கே புத்திமதி சொல்றாரு. சொன்னா கேக்குறீங்களா? தம்பி, அண்ணன் 4 இடத்து படிச்சிருக்காங்க, 10 பேரோட பழகுறாங்க, 10ஆவது குறைக்கு பட்டாளத்துல இருக்காங்க. இப்ப அப்படித்தான் பேசுவாங்க. அப்புறம் காலம் பிரட்டி போட்டு அடிச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். என்னையா நான் சொல்ற சரித்தானே? பாத்தீங்களா, அனுபவிச்சிட்டேன், கையிலேயே போய் சொல்றாங்க.
சாப்பிடையா? நாட்டை காக்கிற வேலைக்கு என்ன அனுப்பிச்சிட்டு அப்பா ஊருக்கு எடுத்துட்டு இருக்காரேம்மா. என்னால சாய்ச்சிக்க முடியல. நீயும் சொல்லக்கூடாதம்மா. என்னத்த சொல்ற? ஒரு பள்ளிக்கூடத்தை மூடினதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற. ஊருக்குள்ள எத்தனையோ குடும்பத்தை எடுத்து வச்சு மூடிட்டாரு. அட அவர்தான் அப்படின்னு உன் தம்பி அவருக்கு மேல இருக்கான். இதையெல்லாம் என்னால எடுத்து சொல்லவும் முடியாது. சொன்னா கேட்கவும் மாட்டாங்க. உன் தங்கச்சியை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்தனுமேங்கிற ஒரே கவலை தான். இவளுக்காகத்தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கிடக்கிறேன். நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. நீங்க அப்பா கிட்ட சண்டை போட வேண்டாம். நாளைக்கே ஊருக்கு திரும்ப போயிருங்கண்ணா.